உட்காந்துக்கிட்டு இவ்வளவு புலம்பலும் இவ்வளவு இதுவும் வச்சுக்கிறங்கிற அவசியமே இல்லை. என்ன பெரிய அது எப்படி நான் சொல்லணும்னா நிறைய பேசலாம். அவங்க ஒரு சுருக்கமா என்ன சொல்லுவாங்க, ஆமா அவர் எல்லாம் விட்டு ஒதுங்கி வந்துட்டாரு அதனால அவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படின்னு நாளை காலையில போகும்போது பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு போவான். புரியுதானே சொல்றது? ஆனா அதுக்குள்ள இருந்து எல்லாம் குப்பேலி போட்டுத்தான் வெளியே வந்தங்கிறத எல்லாரும் மறந்துடுவாங்க. முதல்ல நீ திருந்தினா தானே மற்றவங்க திருந்துவாங்க. அடுத்தவங்களை திருத்தணுங்கிறதோட நம்ம முதல்ல திருந்தணும். சில டெக்னிக்கெல்லாம் இருக்கு, அது நம்ம திருந்தணும், அதை நடைமுறைப்படுத்தணும். சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ரெண்டு பேர்த்துக்குமே தான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படித்தான். பெண்ணா இருந்தாலும் புருஷன் கூட சண்டை போடக்கூடாது, கோவிச்சுக்கிற கூடாது, சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை பார்க்கணும். ஆணா இருக்கியா நீயும் அப்படித்தான், கோவப்படாத, திட்டாத, கெட்ட வார்த்தை பேசாத, செய்யாத, நீயும் சிரிச்சுக்கிட்டே அதை நடைமுறைப்படுத்து. அந்த தாரக மந்திரம் தெரியாதவங்க நீங்க எதுக்குடா பூமியில இருக்கீங்க? போய் சேருங்க எல்லாரும். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பொம்பளைங்கள்லாம் பெரியவங்கள்லாம், என் மகன் கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் நான் கீச்சின கோட்டை தாண்ட மாட்டான், வந்தவ பாவம் என்ன தலகாணி மந்திரம் போட்டாலோ என் சொல்ல கேட்க மாட்டேக்கா, என்னைய மதிக்க மாட்டேக்கான்னு இந்த பொம்பளையை திட்டுவாங்க. நாங்க சொல்லுவோம், பொம்பளை நடா தலகாணி மந்திரம் போடுறது, நீ போடுற மந்திரத்துல அவ திரும்பி அவ அப்போட்ட பார்க்க கூடாதான்னு சொல்லுவோம் நாங்க. எப்படி அவ தலகாணி தலை வச்சு படுக்கும் போதுதான் மந்திரம் போடுவா, ஒன்னால அதை விட பெரிய மந்திரமே போட முடியும். ஆம்பளை அந்த மந்திரத்தை கடைபிடிச்சான்னா பெத்த வீட்டை திருப்பி கூட பார்க்க மாட்டா ஒரு பெண்ணு. இதெல்லாம் நடைமுறையில நடத்தி நான் வாழ்ந்து காட்டினவன். இன்னைக்கு ஆன்மீகத்துல இருக்கேன். ஆன்மீகத்துல இல்லாததுக்கு முன்னாடி இந்த தாரக மந்திர சூத்திரத்தை நான் கையாண்டவன், தெரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு சோத்துக்கே இல்லைன்னா கூட பெத்த வீட்டுக்கு போய் எட்டி பார்க்க மாட்டாங்க. ஒரே ஊர்ல தான் இருந்தோம், எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் நாங்க வாழ்ந்தோம். அதை கையால தெரியாம ஏண்டா போட்டு சும்மா போட்டுக்கிட்டு கத்திட்டு கிடைக்கும். அதுக்காக இதெல்லாம் வந்து நான் என்ன போர்டு வச்சு எளியா போட்டு கொடுக்க சொல்லி கொடுக்க முடியும்? எல்லாமே மறைமுகமா தான் சொல்ல முடியும். நீங்க தான் புரிஞ்சுக்கணும், நீங்க தான் நடைமுறை ஆயிக்கணும். ரெண்டே விஷயம் தான்ப்பா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற விஷயம். கல்யாணம் பண்ணி என்ன, கல்யாணம் பண்ணல இருந்து 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு கணவன் தான் மனைவியை வசப்படுத்தாதவன் அவன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது. பெண்ணுக்கும் அதேதான். கணவனை புரிஞ்சு அந்த 1.5 வருஷத்துக்குள்ள தன் வசத்துக்குள்ள புருஷனை நிறுத்த முடியாதவோ அவளும் நிம்மதியா வாழ முடியாது. ஆமா, 1.5 வருஷம் தான். 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த தாரக மந்திரத்தை நீங்க நடைமுறை படிச்சிட்டீங்கன்னா 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, பிரச்சனையே வராது. அதுதான் குடும்பம். வீம்புக்கு காட்டு கத்திக்கிட்டு நீ ஒரு பக்கம் நிக்கிறதும் நான் ஒரு பக்கம் நிக்கிறதும் நின்றுட்டு இருக்கிறது குடும்பம் கிடையாது. விஷயத்தை அதை தாண்டி விட்டுட்டியா அப்புறம் நீ சரி பண்றது கஷ்டம். ஏன்னா 1.5 வருஷம் தாண்டவன ஒரு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்துரும்ல, அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கணவனை முழுசா புரிஞ்சுக்கிற தன்மை அவளுக்கு இருக்காது. ஆம்பளைக்கு மனைவியினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிற எண்ணம் இவனுக்குள்ள இருக்காது. ஏன்னா அவ குழந்தைய பாதுகாக்கிறதுல இருப்பா. புரிஞ்சதா? குழந்தைய பராமரிக்கிறதா இருப்பா. குழந்தைய பராமரிக்கிறதும் தன்னை பாதுகாத்துக்கிறதுல தான் இருப்பாங்க. ஆண்மகனுக்கு என்ன வரும்? தாராளம் அப்படியே இருந்தவன் குழந்தைன்னு ஒண்ணு வந்துட்டா செலவினங்கள் அதிகமா பெருகிடும். செலவினத்தை ஈடுகட்டுறதுலயும் அதுக்குண்டான சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை தேடுறதுலயும் இவன் இருப்பான். புரிதல் 2 பேத்துக்குமே
கம்மியாயிரும். அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பெருவாரியா எந்த குடும்பத்திலயும் இருக்காது. இல்லையா? 5 வருஷத்துக்கு புள்ள பெறாம அவங்க இருக்கணும். ஒருத்தரை மனசார புரிஞ்சுக்கிறோம்னா. அதுலயும் கூட இருக்கு. குழந்தையே பெறாம இருந்தா கூட அந்த வீட்டுல இருக்கிற புண்ணியவதி இருக்காரு, யாரு, மூதாட்டிக, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்க நல்ல எண்ணத்தோடய நல்ல செயல்பாட்டிலையும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாம குடும்பத்தை நடத்திட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் கூறுகட்ட குப்பையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, போட்டு குழப்பி விட்டு நாசமாக்கி காலம் பூரா கண்ணீர் வடிக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இதுதான் அதுல இருக்கிற ரகசியங்கள். எல்லா விஷயமும் தெளிவா ஆராய்ச்சி விஷயத்தை தெரிஞ்சு பயணம் பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்துதான் வச்சிருக்கிறான். நாம அதுல தெரிஞ்சு பயணம் பண்றது இல்லை. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு மூக்கை உடைச்சுக்கிட்டு மூஞ்சியை உடைச்சுக்கிட்டு புலம்பிட்டு தர்றோம். அது எப்படி இருக்கும்? வாழ்க்கையில இன்னைக்கு சொல்ல போனா மனிதனா பிறந்தவங்க எல்லாருமே சுகமா வாழ்றாங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்க இன்னும் சொல்றோம் உங்களுக்கு,